This video is sponsored by SPO Digital Marketing. So, more details, contact WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வழி. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் டைம் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த ஒரு கிரேவி வச்சு நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரைஸும் ரெடி பண்ணலாம். அதே போல இந்த கிரேவி வச்சு சப்பாத்தி, இட்லி, தோசையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க. இது கூடவே 2 கிராம்பு, 2 காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காம அப்படியே சேர்த்துங்க, வாசனைக்காக தான். கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10ல இருந்து ஒரு 15க்கு முந்திரி வந்து நீங்க இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லனா நீங்க எடுத்துடலாம். இந்த டைம்ல சேர்த்துங்க முந்திரிலாம். பாருங்க இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைம்ல பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 4 கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைம்ல கூடவே ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியா நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்க தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச வெங்காய பேஸ்ட் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துங்க. இப்போ இதை சேர்த்துலாம். இந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள், பச்சை வெங்காயத்தோட வாசனை போகணும், அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கும் போதே கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரும் கழுவி ஊற்றிடுங்க. ஏன்னா தனியாக கழுவி ஊற்றும் போது அதில் மிளகாய் தூள் வாசனை வரும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் வந்து நல்லா தனியாக திரிஞ்சு வரும், அது வரலாம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா வெங்காய பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வர டைம்ல நான் வந்து ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். இதை போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலக்கீரை வந்து இதை போல தான் இருக்கும். இதுல இருக்க தண்டு வந்து எடுத்துட்டு நல்லா பொடியை நறுக்கிடுங்க. பாருங்க தண்டு இதை போல எடுத்தாலே நல்லா வந்துடும். பொடியை நறுக்கின கீரை, பாலக்கீரை இந்த அளவுக்கு நல்லா பொடியை நறுக்கிடுங்க. இப்போ வந்து கீரை சேர்த்தலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம், மேலவே சேர்த்துங்க. இது கூடவே கொஞ்சமா பட்டர் எடுத்துருக்கேன். நீங்க வந்து பட்டர் வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லனா விட்டுடலாம். பாலக்கீரைன்றதுனால நான் வந்து கொஞ்சமா பட்டர் சேர்க்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கிரேவி எந்த கீரை வேணாலும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா சிறுகீரை செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல பொன்னாங்கண்ணி கீரையும் செய்யலாம், வெந்தய கீரையும் செய்யலாம், பாலக்கீரையும் செய்யலாம். நம்ம வந்து தனியா கீரை வேக வைக்கும் போது தான் கீரை வந்து மூடக்கூடாது. இதை போல வந்து மசாலா எல்லாம் சேர்த்து வேக வைக்கிறேன்னா கீரை வந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். அடுப்பத்தை வந்து குறைச்சு வச்சுட்டு மூடி வைங்கம்மா. ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். பாருங்க நான் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருக்கேன். 3 நிமிஷத்துக்கு மூடி வைக்கும் போது அடுப்பத்தை வந்து ஃபுல்லா வைக்காதீங்க, ஃபுல்லா குறைச்சிட்டு வைங்க. கீரை வந்து அப்படியே இருக்கு பாருங்க, நல்ல ஒரு கிரீன் கலர் அப்படியே இருக்கு பாருங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா மசாலா சேர்க்க போறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இந்த டைம்ல கொஞ்சமா உப்பு லைட்டா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. மல்லித்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இருந்தாலே போதும், அதிகம் தேவையில்ல. பாருங்கம்மா மல்லித்தூள் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துக்க எண்ணெய் பட்டர்லாம் வந்து நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதே போல கிரேவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இதுல இருந்து கொஞ்சம் கிரேவி நம்ம எடுத்து வச்சிடலாம், ஏன்னா சப்பாத்திக்கு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். சாப்பாடு வந்து நல்லா உதிரியா வடிச்சிருங்கம்மா. எந்த ரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வடிக்கிறது மட்டும் இந்த அளவுக்கு நல்லா உதிரியா வடிச்சு எடுத்துங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு சேர்த்து நீங்க நல்லா கலந்து விட்டணும். எவ்வளவு சாப்பாடு வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைம்ல அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்பத்தையும் ஃபுல்லா குறைச்சிடுங்க. ஃபுல்லா குறைச்சிட்டு ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த கிரேவி வச்சு இதை போல நம்ம ரைஸாவும் செய்யலாம், அதே போல இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இதே போல கிரேவியாவும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நல்ல ஒரு டேஸ்டான ஒரு டிஃபரெண்டான கீரை கிரேவியும் ரெடி, அதே போல ரைஸும் ரெடி.